பிறவாத இன்ப அன்பு வேண்டுமின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பொன்று உண்டு எனில் என்றும் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் ஆடிப்பாடி மகிழ்ந்து அறவா நீ ஆடும் பொழுது உனது திருவடி கீழிருக்க வேண்டும் வேண்டும். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் எல்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், அற்புதமான தருணம் இந்த குரு பெயர்ச்சி. ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி இதோ வந்துவிட்டது. குரு வந்தால் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மிதுனம், மீனம், கடகம், கன்னி, தனுசு, மகரம், கும்பம் இவங்க எல்லாருமே குரு பெயர்ச்சி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இவங்க ஏதாவது ஒரு நன்மை நடந்துடாதா சாமி, எனக்கு ஏதாவது குரு பார்க்க மாட்டாரா, குருவுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைக்காதான, நன்மை நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கோடான கோடியின் அன்பு நேயர்களே, இதோ வந்து விட்டார் குரு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இந்த மகரத்தில் குரு இருந்த வரையிலும் அவ்வளவு சிறப்பாக யாருக்குமே அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதுதான் உண்மை. யாருக்கும் அவரால் பிரயோஜனமான நற்பலன்களை, சுப பலன்களை அவரால் கொடுக்க முடியவில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது மகரத்தில் இருந்தபோது அவருக்கு ஒரு நீச்ச வீடாக அமைந்து விட்டது. உடனே எல்லாரும் சொன்னாங்க, இல்லை நீச்சம் கிடையாது, அது நீச்ச பங்கம், வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், கூடவே இருக்கார், உடனே அது நீச்ச பங்கம்னு. ஆனாலும் அந்த நீச்சத்துவத்தோடு தான் அவர் பலனை, சுப பலன்களை கொடுத்தார். அதனால் யாருக்குமே ஒரு கம்ப்ளீட்டான நற்பலன்களை, சுப பலன்களை கொடுக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பது தான் உண்மை. அதோடு மட்டுமல்ல, ஒரு 6 மாதம், 12 மாதத்தில் ஒரு 6 மாதம், ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரையிலும் அந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று கும்பத்துக்கு போயிட்டு திரும்பவும் வக்ரம் பெற்று திரும்பவும் மகரத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். அப்போ வெறும் 5 மாதம்தான் அவர் நற்கதியில் இயல்பு நிலையில் இருந்தார். அப்போ அதனாலையும் நற்பலன்களை, சுப பலன்களை அவரால் கொடுக்க முடியவில்லை. இப்படின்லாம் ஆயிடுச்சு. இப்போ இந்த குரு பகவான் முழுமையான சுபத்துவம் பெற்று தன்னுடைய ராசிக்கு 3வது, தனுசு ராசிக்கு 3வது வீடாக விளங்கக்கூடிய கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கும்பராசியுடைய பெயர்ச்சியினாலே குரு பகவான் கும்பத்துக்கு போகிறதுனால எந்தெந்த ராசிக்கு எப்படிலாம் இருக்க போது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பார்த்தாருன்னு சொன்னாக்கா, பார்த்தாலே போகும், எப்பேற்பட்ட பாவமும் அங்கே தவிடுபொடியாகிவிடும். அவர் தள்ளி நின்று பார்க்க 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 பொதுவாக 2, 5, 7, 9 அவருக்கு பார்வை. 2வது பார்வை சொல்லப்படவில்லை. ஆனாலுமே கூட 2க்கு அரை பார்வை உண்டு அப்படின்னு தான் எங்களை போன்ற அறிஞர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார், சபையை ஒத்துண்டிருக்குது. அப்போ 5, 7, 9 முழு பார்வையாக இருந்தாலும் 2வது பார்வையும் நாம் சேர்த்துக்கணும். அப்போ 2, 5, 7, 9 அவருக்கு பார்வையாக அமைந்து விடுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 5, 7, 9 பார்க்கப்படுகின்ற கிரகம் மாத்திரம் அல்லாது கேந்திரஸ்தானத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமும், ராசிகள் எல்லாமும் அங்கே வலுப்பெறுகின்றன. அப்போ இந்த குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடைபெறப் போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதே போல் உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் மிக பெரிய அளவில் 12 ராசி அன்பர்களுக்கும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, நவம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஹோமம்
பிராயச்சித்த பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. முடிஞ்சால் நம்ம டிவியில் அதை லைவ் போடுவோம், நீங்கள் ஆங்காங்கு இருந்தபடி அதை பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய கம்பெனிக்காகவோ, உங்கள் தொழிலுக்காக, உங்களுடைய வருமானத்திற்காக, வேலை வாய்ப்பு, பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பம், இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக, ஹெல்த் வைஸ், ஸோ உங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பரிகாரத்தில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். குரு பெயர்ச்சி ஹோமம் நவம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும், எப்படி இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களே, ஒரு கோலாகலமான, ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு ஆனந்தமயமான தருணம். நல்ல நேரம் பிறக்குது. இந்த குடுகுடுப்புக்காரன் காலம்பரம் வந்தீங்கன்னாக்கா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை போல் இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக மிதுன ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கும். சந்தோஷமாக இருங்க மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கான அற்புதமான எதிர்காலம், நல்ல நேரம் உங்களை தேடி வருது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார், திரிகோண தொடர்பு ஏற்படுகிறார். மிதுனராசி அன்பர்களே, குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடத்திற்குத்தான் பலம் அதிகம். அப்படி பலம் அதிகம்னு சொல்லக்கூடிய திரிகோண தொடர்பு நேரடி பார்வை 159 அவருக்கு பார்வை, 5 7 9 பார்வை, அதில் 9வது பார்வையாக தனக்கு 5 9 அமரக்கூடிய பார்வையிலே மிதுனராசி அமைகிறார்கள். அப்போது இந்த குரு பெயர்ச்சியால் பலன் பெறும் ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஃபஸ்ட்டு மிதுன ராசி தான், அப்புறம் சிம்மம், அப்புறம் துலாம். அப்போது இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான சந்தோஷத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி. ஏன்னா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவங்க பிரச்சனையை நல்லா பார்க்குறதுக்கு பலபலன்னு இருப்பாங்க, 10 நிமிஷம் பக்கத்தில் உட்காந்து பேச்சு கொடுத்தோம்னா தாரையாக அழுதுருவாங்க. எனக்கு இப்படி போயிடுது சாமி, ஏன்னா இவன் ஏமாற்றிட்டான், இவ்வளோ காசு அங்கே வெளியில் போயிடுத்து, ஹெல்த் வைஸ் இப்படி ஆகிடுது, எனக்கு இது லாஸ் ஆகிடுது, உறவு முறைகள் அது போயிடுத்து, இப்படி பல சிரமங்கள், பல ஏமாற்றங்கள். இது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் மிதுன ராசி என்பர்கள் லிஸ்ட் பை லிஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை செய்யும். சாமி நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே, இந்த நன்மை எனக்கு நடக்குமா? எனக்கு இந்த மாதிரி ட்ரபுள்லாம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு ஜாதக பலம் இருந்து தசாபுத்தியும் சுபருடைய தசாபுத்தியாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது செய்யும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்கள். சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், கம்பெனி, ஃபேக்ட்ரி, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம், அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இப்போ எந்த பிஸ்னஸ் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் தொழில் இப்போ தான் ஒரு வளர்ச்சியே அடையும். எனக்கு தொழிலே நடக்கல சாமி, பிஸ்னஸே கொடுத்த பணம்லாம் போய் மாட்டிக்கிடுது சாமி, போட்ட பணம்லாம் போய் லாக் ஆகிடுது சாமி, என்னால் இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல, என்னால் வட்டி கட்ட முடியல, நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு போய் ஒரு கேஸு, கோர்ட்டு, வம்பு, வழக்கு, தொழில் போட்டி, தொழில் எதிரிகள், போட்டி, பொறாமை, இப்படி ஒவ்வொரு மிதுன ராசி நபருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் இருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த இப்போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழிலில் இருந்து வரக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும்.
பணங்காசுகள் வந்து சேரும், வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அப்போ இந்த குரு பெயர்ச்சி யாகம், குரு பெயர்ச்சி பரிகாரம் யார் செய்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன்? இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்போ நல்லா இருக்க போகிறோம். நல்லா இருக்கிறதுக்கு காரணமானவர் அந்த குரு. அப்போ அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாமா? சாமியை கொஞ்சம் பார்த்து நல்லது செய்யுங்க ஐயா, எங்களை கொஞ்சம் நல்லது பண்ணுங்க, நான் படாத பாடுபட்டுட்டேன், படாத கஷ்டப்பட்டுட்டேன், எங்களுக்கு கொஞ்சம் நன்மையை செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதுதான் இந்த குரு பெயர்ச்சி ஹோமம். ஹெல்த் வைஸ் நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மிதுன ராசி என்பர்களே. எனக்கு தெரிஞ்ச நிறைய இந்த கொரோனாவில் அஃபெக்ட் ஆனவங்க மிதுன ராசி என்பர்கள், கன்னி ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள், இவங்கெல்லாம் உபயலக்கணம் பூரா பாதிக்கப்பட்டது, தனுசும் சேர்த்து. அப்படி பார்க்கின்ற பொழுது ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழிலை பொறுத்தவரையிலே நீங்கள் அது பில்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, போர்வெல், அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, குவாரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, அப்போது இதெல்லாமே பூமி சார்ந்த தொழில்கள். இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாமே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும், வளர்ச்சி பெறும். ரியல் எஸ்டேட் நல்லா பார்த்துக்கோங்க மிதுன ராசி என்பவர்களே. ரியல் எஸ்டேட்டு நிச்சயமாக ஒரு அசுர வளர்ச்சி பெற இருக்கின்றது, காத்திருங்கள், நல்ல வளர்ச்சி அடையும். அதே போல் தாங்க பில்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல நேரம் பிறக்குது. நிச்சயமாக உங்களுக்கு தடைபெற்று இருக்கக்கூடிய உங்கள் ப்ராஜெக்ட்லாம் ரீஸ்டார்ட் ஆகிய நல்ல முறையில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பவர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க உத்தியோகம், ப்ரைவேட் ஜாப்பு, உயர் அதிகாரிகள், நல்ல உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்னும் கூட பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அது குறையும். ஒரு மனமகிழ்ச்சி, மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், இன்க்ரிமெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு, ப்ரொமோஷனு, நீங்கள் விரும்பக்கூடிய டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவியை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி சிறப்பானதாகவே அமைகிறது. திரிகோண தொடர்பு 9வது வீட்டுக்கு வரக்கூடிய 9ல் குரு. அப்போது கணவன் மனைவியிடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனை இந்த குருவோடைய பார்வையாலே தீரும். என் பொண்டாட்டி கோச்சு போயிட்டாங்க சாமி, எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார் சாமி, நாங்கள் 2 பேரும் நல்லா பழகிட்டு வந்த சாமி, இப்போ பேச மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட். ஸோ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள், கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், இது கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிக்கு 3-11 குரு, 7க்கு 3-11 குரு அமைகிறார். அப்போ 3-11ங்கிறது லாபஸ்தானம், முயற்சி. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண யோகம் உண்டு. திருமணம் நடக்காத மிதுனராசி நண்பர்களுக்கெல்லாம் கூட இந்த குரு பயிற்சியால் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாங்க குழந்தை பாக்கியம், 5ஆம் இடத்துலையே பார்க்கக்கூடிய குரு. அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? கவலையே படாதீங்க தம்பதிகளே, குழந்தை பாக்கியம் உண்டு. நல்லா முயற்சி பண்ணுங்கள், பிராயச்சித்தம் பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணுங்கள். உங்கள் 2 பேருடைய ஜாதகமாக பார்க்கணும். ஒருத்தருடைய கேள்வி இருவருடைய சம்மந்தப்பட்டது. அப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, சாமி இந்த குரு பெயர்ச்சியில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நன்மை நடக்கும். மொத்தமாக மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு லாபம். அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி யாகம், குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உங்களுக்காக, உங்கள் ராசிக்காக குரு பெயர்ச்சி ஹோமமாகப்பட்டது.
தொழில் வளர்ச்சிக்காக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்பம், மனமகிழ்ச்சி, ஹெல்த் வைஸ், இப்படி எல்லா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் ஒன்று கலந்து உங்கள் ராசிக்கான குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நவம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு சென்னையில் வைத்து மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வாய்ப்பு இருக்குமே ஆனால் நம்மளுடைய தொலைக்காட்சியிலே அதை நேரலை செய்வதற்கு ஏற்பாடு செய்கின்றோம். உலக மக்கள் அனைவரும் ஆங்காங்கு இருந்தபடி அந்த நேரலையிலே அதை கண்டுகொள்ளலாம். நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.